சுறுசுறுப்பாக இருக்கீங்க. வீட்டு வேலையை செஞ்சாகணும்ல. தம்பி தூங்கி இருந்திருக்கு முன்னாடி, பிறகு யார் செய்வா? உனக்கு தெரிஞ்ச பேர் மட்டும்தான் சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. நிறைய பேர் பேர் சொல்லி சொல்லாதீங்க அப்படின்வாங்க. அதனால் வந்து கமாண்டு மட்டும்தான் படிப்பேன். நான் பேரெல்லாம் யார் பேரையும் சொல்கிறதே இல்லை. யாராலும் இல்லை அப்படின்னா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன் பேர் சொல்லி. ஏன்னா இருக்கீங்களான்னா யாரை கூப்பிட தெரியாதுல்ல. அதனால இல்லை அப்படின்னா நான் யார் பேருமே சொல்கிறதாவே இல்லை லைவில். சில பேருக்கு பேர் சொல்கிறது பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் கமாண்டு மட்டும்தான் நான் படிப்பேன். பேடு கமெண்ட் போடுவா, உன்னோடைய விருப்பம். நான் ஏன் சொல்லணும்? நீ நல்ல கமெண்ட் போடு இல்லை பேட் கமெண்ட் போடு, அது என் கையில் இல்லை. நீ போடுறத வந்து நான் நல்லா படிக்கிறதும் நல்லா படிக்கிறது அதிகம்னா என் கையில் இருக்குது. நீ போடாத அப்படின்னு சொல்லி நான் வந்து உன்னை அதிகாரம் பண்ணுறதுக்கு நான் யார்? அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழணுங்கிற மாதிரி நீ செய்கிறத நீ அனுபவிக்க போகிற, நான் செய்கிறத நான் அனுபவிக்க போகிறேன். அவ்வளோதானே. ஹாய் பாலா. 9:30 மணி மேல் இரவு. ஆமாம், மழை நைட்லாம் சரியான மழை. நைட்டு சரியான மழை. மேட்டெல்லாம் துவச்சி போட்டிருந்து எனக்கு தெரியல. நான் தூங்கினதே 1 மணிக்கு தான் தூங்கினேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வாசலுக்குலாம் நினைஞ்சு மேட்டெல்லாம் நினைஞ்சு போச்சு. ஜட்டி பாடியெல்லாம் போடுறதே இல்லைடா. நான் ஜட்டி பாடியெல்லாம் போடுறதே இல்லை. எனக்கு ஜட்டி பாடி போடுறது பிடிக்கல. அதனால் நான் போடுறதில்ல. உன் தங்கச்சி போட்டால் மாடல் மேலேயும் கீழேக்கும் ஜட்டியும் பாடி எடுத்து கொடு.